ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தி பாக்ஸர் மங்காவோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட் 26 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஹீரோக்கும் காசிமுக்கும் நடந்த மேட்சை ஜீன் பார்த்துக்கிட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது. அவன் ஹீரோட ஒவ்வொரு அசைவையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுவும் வித்தவுட் ஸ்கின், வெறும் மசில் மட்டும் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் லைட்டாக விலகும் போது எப்படி ஆக்ட் ஆகுது, அவன் பஞ்ச் பண்ணும்போது எப்படி மசிலை யூஸ் பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, அவன் பஞ்ச் பண்ணும்போது கூட பார்த்தபடியுமா இருக்கான். இவனுக்கு எப்படி இந்த பவர் கிடச்சுன்னு பின்னாடி சொல்லுவாங்க காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் அன்பிலீவபிள், காசிம் ஓடி போனனால அவன் டிஸ்குவாலிஃபை பண்ணவும் ஹீரோ ஜெயிச்சு தான் ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் ஜெயிச்சது வெறும் 1 நிமிஷம் 32 செகண்ட்லேயே ஜெயிச்சிட்டான். ஹீரோட கண்ணை உத்து பார்க்குறான். அவனுக்கு கலங்கி போச்சு. என்னடா அவன் இப்படி இருக்கானு, பியூட்டிஃபுல். நான் கூட்டத்துலேருந்து பார்த்தப்பயே எனக்கு கதி கலங்கி போச்சுன்னு அவன் நினைக்கிறான். இப்போ தான் அவன் ப்ரெசண்ட்டுக்கு வரான். பார்த்தா அவன் அப்படியே மைண்டில் திங்க் பண்ணிக்கிருக்கான். கையில் இந்த காஃபி இதுனா நிறைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. போன எபிசோடில் பார்த்தா அதே லேடி. அவங்க பார்க்குறாங்க ஜீனை. ஜீன் ஜீன். அவன் அப்போ தான் சுயநலவுக்கே வரான். கையில் கொட்டிக்கிருந்த காஃபி இதை எடுத்துகிட்டு பார்க்குறான். உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்போ நான் இப்படியே திங்க் பண்ணிக்கிருக்க? அவன் அப்படியும் பார்க்குறான். அவங்க சொல்கிறாங்க, கொஞ்சமாச்சும் பாக்ஸிங்கை பற்றி திங்க் பண்ணாமல் இருவேன். அவன் ஒன்றுமே சொல்லலை, மறுபடியும் பார்க்குறான். அவங்க அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே உனக்கு இதான் வேலையா? அதை பற்றி திங்க் பண்ணாமல் இருன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டியா? நான் உன் கூட தானே இருக்கேன். என்ன கூட கவனிக்காம நீ பாக்ஸிங்கை பற்றி திங்க் பண்ணிக்கிருக்கியா? பார்த்தா அவன் இன்னும் காசிம் போயிட்டு தான் திங்க் பண்ணிக்கிருக்கான். இந்த பொண்ணு அழுது கண்ணு ஊற்றிக்கிட்டு இருக்கு, என்னை பற்றி கொஞ்சமாவது கண்டுக்கடான்னு. அவன் ஹீரோ பஞ்ச் பண்ணதான் இன்னும் இல்லை திங்க் பண்ணிக்கிருக்கான். அந்த பொண்ணு கேட்குது, என்னை லவ் பண்ணுறியா இல்லையா? அதுக்கு அவன் ஒரேதான் சொல்லிட்டான், எனக்கு எரிச்சல் ஆகுது. அந்த பொண்ணு பார்க்குது, நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுது. அப்படியே நெக்ஸ்ட் சீன் ஜீனோட ஜிம்மில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஜீனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்து அவங்க கோச்சிட்ட கேட்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் ஜீனை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு. அவன் சொல்கிறான், அவன் சிம்பிளாக சொல்லன்னா அவன் ஆர்டிஸ்ட். ஏன் சொல்கிறான்னா, அவன் ஒரு என்டையர் லைஃபையே டெக்னிக்கை பெர்ஃபெக்ட் பண்ணுறக்காகவே அர்ப்பணிச்சிட்டான். அப்படி ஒரு டெடிக்கேட்டட்னால ஆர்டிஸ்ட் சொல்லாமல் நான் என்னத்தை சொல்கிறது? ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம பீட்டர் தான். பீட்டர் சொல்கிறாரு, என்னது பெர்ஃபெக்ஷன் ஆஃப் டெக்னிக்கா? இன்ட்ரெஸ்டிங். அவர்கிட்ட பீட்டர் கேட்குறாரு, நாங்கள் கேள்விப்பட்டோம் சாம்பியனோட ட்ரைனிங் ஸ்டைலு யூனிக்காக இருக்குமாமே, அது உண்மையா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம், ஆனால் என்னால் எல்லாத்தையும் ஷோ பண்ண முடியாது, பரவாயில்லையா சொல்லிவிட்டு அவன் ட்ரைனிங் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டி போகிறாங்க. அவன் ரிங்குள்ளே மெடிடேட் பண்ணோடய உட்காந்துருக்கான். பீட்டர் திங்க் பண்ணுறாரு, இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவன் எப்பயுமே ட்ரைனிங்க்கு போகிற முன்னாடி மெடிடேட் பண்ணுவான்னு. உண்மைதான் போல். நான் ஒரு டைம் இவன் ஜிம்மில் ஒர்க் பண்ணிக்கிருந்த ஒருத்தன்ட்ட இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அவன்தான் இவனை பற்றி சொன்னான். அவன் என்ன சொன்னான்னா, அவனை பற்றி என்ன சொல்கிறது, அவனுக்கு மூளை இருக்கா இல்லையான்னு கூட தெரில. ஸ்டார்டிங்கில் நான் அப்படித்தான் நினச்சேன். ஏன்னா அவன் எப்பயுமே ட்ரைனிங்கு போகிற முன்னாடி ஃபஸ்ட்டு மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது சில டைம் கொஞ்சம் நிமிஷமாக இருக்கும், அது சில டைம் மணிக்கணக்காகவும் ஆகும். ஏன் சம்டைம்ஸ் ஒரு ஒரு நாளே எடுத்துக்கிறோம். அவ்வளோ நேரம் பண்ணுவான். அவன் எந்திரிச்சதுமே என்ன பண்ணுவான் தெரியுமா? அப்படியே சில மாதிரி ஒரே இடத்துல நிற்பான். நான் பார்க்குறப்ப ஃபுல்லாக அப்படியே தான் இருப்பான். எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. எனக்கு கொஞ்ச நாள் சென்று தான் புரிஞ்சுச்சு. நான் சாண்ட்பேக்கில் குத்திட்டு திரும்புகிற நேரத்தில் அவனோட மூமெண்ட் மாறி இருக்கும். நான் அதையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவன் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பான், அப்படி ஒவ்வொரு ஹவர்ஸ்க்கும் இடையில. எனக்கு கொஞ்சம் மணி நேரத்துக்கு அப்புறம் தான் புரிய வந்துச்சு அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு.
நீ என்ன கேட்டா அசந்து போயிடுவடான்னு பீட்டரை பார்த்து அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் பஞ்ச் பண்ணுறத இன்ச் பை இன்ச்சு மணிக்கணக்குக்கு ஒரு டைம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் அசைகிறது மற்ற யாருக்குமே தெரியாது. கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் யாருக்கா இருந்தாலும் தெரியும். அவருக்கு ஷாக்கு. என்னடா சொல்கிற? அப்போ அது உண்மைதான் போலன்னு அவர் திங்க் பண்ணுறாரு. ஆனால் இதில் எந்த ஒரு லாஜிக் சென்ஸுமே இல்லையேன்னு வேற திங்க் பண்ணுறாரு. ஆனால் இது எந்த மாதிரி விதமான ட்ரைனிங் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டதுமே நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, அவர் மெடிடேட் பண்ணுறது அவர் மைண்டுக்கும் பாடிக்காகுமான்னு கேட்குறாரு கோச்சுக்கிட்ட. அது கோச் சொல்கிறாரு, என்னது ரிலாக்ஸ்க்காகவா? இல்லை, அது ஆப்போசிட். ஏன்னா அவன் மெடிடேட் பண்ணுறதே அவனோட சென்ஸை வேக்கப் பண்ணுறதுக்கும் அதை ஷார்ப்பன் பண்ணுறதுக்கும் தான். அப்படி அவன் பண்ணி முடிச்சிட்டா அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும்ல, ஒரு கான்சென்ட்ரேட்டாக ஒரு மெடிடேட் பண்ணால் என்ன ஆகும்னு. அதுக்கு பீட்டர் சொல்கிறாரு, அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும். நம்ம ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸாக இருக்கும்போது மெடிடேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எந்த ஒரு அன்வான்ட் திங்க்கும் வராது. மற்ற திங்கை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் இவன் எப்பயுமே தனியாக மெடிடேட் மட்டுமே ஒரு நாளே ஒதுக்குவான். அப்படிப்பட்ட ஆள். அது டைம் கணக்கு அவனுக்கு கிடையவே கிடையாது. நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஒரு நாள் கூட பத்தாது, அவ்வளோ இருக்குது. நீங்கள் வேணா ஏன் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை, நான் போய் எதுவும் ட்ரை பண்ணால் அவரோட ஃபோக்கஸ் கலைஞ்சிருமே அப்படின்னு சொல்கிறாரு. என்னை நம்புங்க, நீங்களும் போங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அவன் மெடிடேட்லேருந்து எந்திரிக்கவே மாட்டான். அதை கேட்டதுமே சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன்னு அவரும் போகிறாரு. போய் ஜீனுக்கு முன்னாடியே உட்காந்து அவர் ரெடி ஆகிட்டார். அப்போ அவர் சொல்கிறாரு, வெரி சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காருங்க. அப்புறம் ப்ரெசண்ட்டை பற்றி நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவரும் ஒத்த கண்ணில் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா எப்பா அவனோட ஆறாவே அந்த மாதிரி இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் வெறும் ஒரு கண்ணால் தான் பார்த்தேன். அவனை சுற்றி உள்ள ஆறாவே ஒரு யூனிக்காக இருந்துச்சு. அப்புறம் இவரும் மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் அப்படியே இந்த ப்ரெசண்ட்டை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஜீன் உட்காந்துருக்க மாதிரியே உட்காந்து பார்த்தா நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அப்படியே ஏதோ இருட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ப்ரெசண்டில் என்ன நடக்குது? அப்படியே வெறும் சைலண்ட்டாக மட்டும்தான் இருக்கும். அப்போ உங்கள் கோச் கேட்குறாரு, உங்களால் உங்கள் ஹார்ட் பீட்டை உணர முடியுதா? என்னது ஹார்ட் பீட்டா? அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஃபீல் பண்ணி பார்த்தா அவர் ஹார்ட் எப்படி இருக்குன்னு கூட அவருக்கு தெரியுது. என்னால் உணர முடியுது. வெறும் நான் கொஞ்ச நேரத்தில் இதை கிளியராக பார்க்குறேனே. அப்படி அவர் திங்க் பண்ணி இருக்கும்போதே அந்த கோச் வந்து அவரை உசிப்பி விட்டார். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களால் கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ உணர முடியுதுன்னா அவனால் எவ்வளோ முடியும் வேற கேட்குறாரு உங்கள் கோச். அப்போ தான் பீட்டர் திங்க் பண்ணி பார்க்குறாரு, ஆமாம், என்னால் கிளியராகவே என் ஹார்ட்டை பார்க்க முடிஞ்சுச்சு, அதுவும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணதுக்கே. அப்போ இவன் மாஸ்டர் ஆஃப் மெடிடேஷன், இவனால் இப்போ எவ்வளோ உணர முடியும்? பார்த்தா ஜீனோட கண்ணு அப்படியே உள்ளே மெடிடேட் பண்ணுற காட்டுறாங்க. ஹார்ட்டு, அவனோட மசிலு, உள்ளே ஓடுற பிளட் ஃப்ளோ முதற்கொண்டு, அங்கே பாருங்கள் ரத்த குழாய் முதற்கொண்டு நியூரான் எல்லாமே தெரியுது. என்னடா ஒரு அநியாயம் பண்ணுறீங்களடா, இம்புட்டாடா கம்பிங்க. அவன் சொல்கிறான், அவங்க கோச் சொல்கிறாரு, அவனோட மசில்ஸு எல்லாத்தையும் அவன் ஃபிங்கர் டிப்பில் வைக்கணும்னு நினைக்கிறான். அவன் கால் தசையிலேருந்து அவன் விரல் நுனி வர மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறக்காகத்தான் இவ்வளோ மெடிடேட் பண்ணிக்கிருக்கான்னு அவங்க சொல்கிறாரு. ஏன்னா அப்போ தான் அவனால் எந்த ஒரு இதுலையும் செவிக்க முடியும். அப்போ தான் சொல்கிறாரு, இதுக்கு பேர் பைனாக்கிள் ஆஃப் டெக்னிக். அப்போ தான் ஃபிங்கர் டிப்பில் அவன் சின்ன தசையை முதற்கொண்டு அவன் நினச்ச நேரத்தில் ஆக்ட் பண்ண வைக்க முடியும்னு. அப்படியே நைட் டைமே ஆயிடுச்சு. அவன் அப்போ தான் கண்ணை முழிக்கணும். லைட்டாக கண்ணை முழிச்சதுமே அவன் கோச்சு கேட்குறாரு, ஒரு வழியாக மெடிடேஷன் முடிஞ்சா? அதுக்கு அவன் சொல்கிறான், ரிப்போர்ட்டர் எங்கே போனார்? அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எந்திரிக்க டைம் ஆகும், அவர் இன்னொரு டைம் இன்டர்வியூ வச்சுக்கலாம்னு போயிட்டாரு.
இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாக்ஸர் தானான்னு முறைச்சு பார்க்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், ஆமாம், அவன் மேட்சை பார்த்ததுலேருந்து எனக்கு டைம் டிஃப்ரெண்ட்டாக ஓடுற மாதிரி தான் இருக்குது. என்னோடய ஸ்ட்ராட்டஜி, நான் ஸ்விட்ச் பண்ணுறது, டிஃபென்ஸு, டெக்னிக் எல்லாத்தையும் அதுக்காக தான் பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவ்வளோ பாலிஷ் பண்ணியும் அது அவனுக்கு முன்னாடி யூஸே இல்லைன்னு சொல்கிறான். எனக்கு இன்னும் நிறைய ஃபோக்கஸ் வேணும், அதுக்கு ஆளை ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறான். அவர் ஜீன், உண்மையாக தான் சூர்யா. பார்த்தா 2 பேர் அதை கேட்டு ஷாக்கில் இருக்கானுங்க. என்ன சொன்னான்னு தெரில. அப்படி அவங்க சொல்கிறாரு, நான் சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவன் கேட்க மாட்டேங்கிறான். அவனுங்கெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதை விட ஜீன் கண்ணு இங்கே வெறிச்சு வச்சு பார்க்குறான் அந்த 3 பேரையும். என்னன்னு பார்த்தா கையில் கத்தி வச்சுருக்காங்க. காய்ஸ், இதைத்தான் கெட்டியாடா பாவி, வாங்க என்கிட்ட. அவனுங்க பார்க்குறாங்க, டேமிட், இவனுக்கு எதுவும் ஆனா எங்களுக்கு ஒன்றுங்க தெரியாது. ஓகே, அவனோட எபிலிட்டியில் ட்ரஸ்ட் பண்ணி அட்டாக் பண்ண போவோம்னு ரெடி ஆகிட்டானுங்க. அவ்வளோ ஃபோர்ஸாக 3 பேரும் தனித்தனியாக அட்டாக் பண்ண வரானுங்க. இங்கே ஜீனை காட்டுறாங்க. பார்த்தா ரத்தம் தெறிக்குது. அவர் ஜீன்னு பார்க்குறாரு பயத்துலேயே. அப்படியே என்னன்னு பார்த்தா ஜீனோட ஃபேஸ் ஃபுல்லாக ரத்தம். பார்த்தா 3 பேரையும் கத்தியோடு வந்தான்னு ஒரே குத்துதேன், முடிஞ்சு. அவன் சொல்கிறான், இது பத்தலை, எனக்கு இன்னும் மர்டர்ஸான இன்டென்ட் வேணும். கத்தா காலி கீழே 3 பேரும் மட்டையாக கிடக்குறானுங்க. அவன் சொல்கிறான், பாக்ஸிங்னா என்னன்னு தெரியுமா? என்னை பொறுத்தவரை பெர்ஃபெக்டாக இருக்கணும், அதுவும் என்னோடய ஹார்ட் பீட்லேருந்து என்னோட ஃபிங்கரோட மசில்ஸ் வர கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் என்னால் இந்த சாம்பியன் பெல்ட்டை கடைசி வரை தக்க வைக்க முடியும். அதுக்கு யார் குறுக்க வந்தாலும் சரி, அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்னை பொறுத்தவரை பெர்ஃபெக்ஷன் தான் வேணும், அதுவும் அதில் இருக்க பியூட்டியே தனின்னு ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறான். இதோட இந்த 26 எபிசோட் முடியுது. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். நெக்ஸ்ட் எபிசோட் தரமாக இருக்கும், மறக்காமல் பாருங்கள்.